Last class we have discussed about rural life and society. இதில் இன்ட்ரடக்ஷனில் என்ன பார்த்தோன்னா இந்தியன் எக்கனாமியை வந்து அக்ரிகல்ச்சர் பேசிக்காக கொண்ட ஒரு எக்கனாமியாக இருக்குது. அக்ரிகல்ச்சர் டிபெண்ட் செய்யக்கூடிய இண்டஸ்ட்ரி என்னென்னா டெக்ஸ்டைல், சுகர், ஆயில் எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட்டு இந்த லேண்ட் ரெவன்யூ பாலிசி அண்டர் த பிரிட்டிஷ்க்கு கீழே இருக்கக்கூடிய லேண்ட் ரெவன்யூ பாலிசி என்னென்னு பார்த்தோன்னா பர்மனன்ட் செட்டில்மெண்ட், ரைத்வாரி சிஸ்டம், மகள்வாரி சிஸ்டம். இதெல்லாம் என்னென்னா லேர்னிங் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பெசன்ஸோட ரிவோல்ட், சந்தால் ரிபெலியன், இதெல்லாம் என்னென்னா லேர்னிங் பண்ணோம். ஓகே, டுடே we are going to the topic Indigo Revolt 1859 to 60. The Bengal indigo cultivator strike was the most militant and widespread peasants uprising. The European indigo planters compelled the tenant farmers to grow indigo at terms highly disadvantageous to the farmers. Indigo Revolt, அதாவது இண்டிகோன்னு என்னென்னா ஒரு பிளான்ஸ். பெங்கால் இண்டிகோ கல்டிவேட்டரோட ஸ்ட்ரைக் வந்து அதிக அளவில் வந்து ஸ்ப்ரெட் ஆகி பெசன்ஸ் அப்ரைசிங் என்னென்னா மாறிடுச்சு. பெசன்ஸ் அப்ரைசிங்னா விவசாய புரட்சி என்னென்னா மாறிடுச்சு. யூரோப்பியன் இண்டிகோ பிளான்டர்ஸ் வந்து ஃபார்மருக்கு டிஸ்அட்வான்டேஜாக வந்து இண்டிகோ வளர்க்குறதுக்காண்டி டென்டன் ஃபார்மர், அதாவது குத்தகை விவசாயம் வந்து கம்பல் பண்ணாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா டென்டன் ஃபார்மர் தாங்க விளைவிக்கக்கூடிய இண்டிகோவை சீப் ப்ரைஸ்க்கு வந்து சேல்ஸ் பண்ணணும்னா டென்டன் மணியை வந்து பின்னால் அவங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அவங்க வந்து வாங்கிக்கணும் என்னென்னா கம்பல் பண்ணாங்க. There were also cases of kidnapping, looting, flocking and burning. அதாவது லூட்டிங்னா கொள்ளையடிக்கிறது, ஃப்ளோக்கிங்னா என்னென்னா தசையடிலாம் கொடுப்பாங்களா அது, பேர்னிங்னா எரித்தல். இந்த மாதிரி இன்சிடென்ட் என்னென்னா நடந்துச்சு. நெக்ஸ்ட்டு செப்டம்பர் 1859 திகம்பர் பிஸ்வாஸ் அண்ட் விஷ்ணு சரண் பிஸ்வாஸ் இவங்கனால நதியா டிஸ்ட்ரிக்டில் நடந்த ரிவோல்ட் வந்து யூரோப்பியன் அப்ரைசர், அதாவது அவங்களோட யூரோப்பியன் அடக்குமுறைனால் என்னென்னா கைவிடப்பட்டது. நெக்ஸ்ட்டு வந்து யூரோப்பியன் ஃபேக்ட்ரிலாம் வந்து பேர்ன் ஆகி ரிவோல்ட் வந்து அதர் பிளேஸ்க்கு வந்து என்னென்னா ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இந்த சிச்சுவேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி கவர்மெண்ட் 1860 இண்டிகோ கமிஷனை வந்து என்னென்னா செட்டப் பண்ணாங்க. இந்த ரெக்கமெண்டேஷன் படி 1862 பார்ட் ஆஃப் தி ஆக்ட் 6 வந்து என்னென்னா ஃபார்ம் ஆச்சு. நெக்ஸ்ட்டு The indigo planters of Bengal, however, moved on to settle in Bihar and Uttar Pradesh. யூரோப்பியன் பிளான்டர்ஸோட அடக்குமுறைக்கு பயந்து பெங்கால் இண்டிகோ பிளான்டர்ஸ் பீகார், உத்தரப்பிரதேசில் போய் என்னென்னா செட்டில் ஆனாங்க. ஹிந்து பேட்ரியோட், அதாவது ஹிந்து தேசபக்தன்ற ஒரு நியூஸ் பேப்பர் கல்டிவேட்டரோட துயரங்கள்லாம் என்னென்னா கொண்டு வந்துச்சு. இதே மாதிரி தினபந்து மித்ரான்றவர் பெங்கால் இண்டிகோ கல்டிவேட்டரோட துயரங்களை வந்து கவர்மெண்ட் அண்ட் பீப்புளோட கவனத்திற்கு கொண்டு வரதுக்காண்டி நில் தர்பான்ற ஒரு ட்ராமா வந்து என்னென்னா ரைட் பண்ணாங்க. பாப்னா ரிவோல்ட் 1873 to 76. Papna peasants uprising was a resistance movement by the peasants against the oppressions of the Zamindars. It originated in the Yusuf Shahi Pargana of Papna in Bengal. பாப்னா பெசன்ஸ் அப்ரைசிங்கிறது என்னென்னா பெசன்ஸ்னால நடத்தப்பட்ட ஜெமீன்தார்ஸ் அப்ரசனுக்கு அகேன்ஸ்டான ஒரு இயக்கம் தான் என்னென்னா பாப்னா ரிவோல்ட். இந்த பாப்னா ரிவோல்ட் பெங்கால் பாப்னாவில் உள்ள யூசுப் சாஹி பர்கானால கேசப் சந்திர ராய் இவரால் தான் என்னென்னா ஆரிஜினேட் ஆச்சு. ஜெமீன்தார் பெசன்ட்டை இருந்து இல்லீகலாக ஃபோர்ஸ் பண்ணி டேக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணாங்க. என்கான்ஸ் 2 அதிகப்படியான டேக்ஸ் என்னென்னா கலெக்ட் பண்ணாங்க. Peasants were often evicted from land on the pretext of non-payment of rent. அதாவது பெசன்ஸ் வந்து ரெண்ட் பேமெண்ட் டேக்ஸ்லாம் வந்து கட்டணும்னு சொல்லி அவங்கள வந்து எவிக்டட் ஃப்ரம் லேண்ட்லேருந்து என்னென்னா வெளியேற்றிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஜெமீன்தார்னால அஃபெக்ட் ஆன பெசன்ஸ் வந்து லார்ஜ் அதிகமாக க்ரௌடாக கூடி வில்லேஜ் ஃபுல்லாக போய் ஜெமீன்தாரோட பிரைட்டனிங், அதாவது ஜெமீன்தாரோட அச்சுறுத்தல்களை கூறி அதர் பெர்சன்ஸை வந்து என்னென்னா தங்களோட ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. இந்த ஸ்ட்ரகிளோட காஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி பெர்சன்ட்டை வந்து ஃபண்ட்ஸ் என்னென்னா கலெக்ட் பண்ணாங்க. இந்த ஸ்ட்ரகிள் பாப்னா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி நெக்ஸ்ட்டு ஈஸ்ட் பெங்காலோட அதர் டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து என்னென்னா ஸ்ப்ரெட் ஆச்சு. இந்த பிளேஸில் அக்ரேரியன் லீக், அதாவது விவசாய சங்கம் வந்து என்னென்னா செட்டப் பண்ணாங்க. ஸ்ட்ரகிளோட மெயின் எய்ம் என்னென்னா லீகல் ரெசிஸ்டன்ஸ், அதாவது சட்டத்தை எதிர்ப்பதாக தான் இருந்துச்சு. ஜெமீன்தார்ஸ் ரயட்ஸை கண்ட்ரோல் பண்ண போது வெரி லிட்டில் வைலன்ஸ் வந்து என்னென்னா ஏற்பட்டுச்சு. இந்த ஸ்ட்ரகிளில் ஜெமீன்தாரோட ஹவுசஸ் வந்து லூட்டிங் செஞ்சதாக வந்து ஃபியூ கேசஸ்லாம் இருந்துச்சு, அதாவது கொள்ளையடிச்சதாக வந்து சில கேசஸ்லாம் வந்து இருந்துச்சு. கோர்ட் டிக்ரீஸ்
கோர்ட்டோட கட்டளையில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் செயல்படுத்த முயற்சி செஞ்சப்ப அதற்கு அகேன்ஸ்டாக பெசன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் அட்டாக் பண்ணாங்க. ஜமீன்தார்ஸ் அண்ட் ஜமீன்தார்ஸ் ஏஜென்ட் வேர் ஹில்ட் ஆர் சீரியஸ்லி இன்ஜூர்டு. இந்த ரிவோல்ட்னால ரைட்ஸ் டெவலப்டு எ ஸ்ட்ராங் அவேர்னஸ் ஆஃப் தி லா அண்ட் த லீகல் ரைட்ஸ். The ability to combine and form association for peaceful agitation. அதாவது பீப்புளோட எபிலிட்டியை ஒருங்கிணைச்சு அசோசியேஷன்லாம் ஃபார்ம் ஆக்கி பீஸ்ஃபுல்லான முறையில் எஜுகேஷன் அதாவது கிளர்ச்சியை வந்து என்னென்னா வளர்த்துக்கிட்டாங்க. Deccan Riots 1875. In 1875, the peasants revolted in the district of Pune. That event has been called the Deccan Riots. The peasants revolted primarily against the oppressions of local moneylenders who were grabbing the land systematically. 1875 பூனா டிஸ்ட்ரிக்டில் உள்ள பெசன்ஸ் ஒரு ரிவோல்ட்டில் வந்து என்னென்னா இன்வால்வ் ஆனாங்க. தட் ஈவன் ஹாஸ் பின் கால்டு தி டெக்கான் ரியோட். பெசன்ஸ் ஸ்டார்டிங்கில் தங்களோட லேண்டை கிராப்பிங் செய்த லோக்கல் மனிதர்ஸோட அப்ரஷனுக்கு அகேன்ஸ்டாக ரிவோல்ட்டில் வந்து ஈடுபட்டாங்க. பூனா டிஸ்ட்ரிக்டோட ஒரு வில்லேஜில் லோக்கல் மனிதர்ஸோட ப்ராப்பர்ட்டி கேப்சர் பண்ணி அவரை வில்லேஜ்லேருந்து விரட்டினால அப்ரைசிங் என்னென்னா ஸ்டார்ட் ஆச்சு. இந்த அப்ரைசிங் கிராச்சுவலாக அதாவது படிப்படியாக 33 வில்லேஜுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பெசன்ஸ் மார்வாடி சகுகார்ஸோட ப்ராப்பர்ட்டிலாம் வந்து என்னென்னா லூட்டர் கொள்ளையடிச்சாங்க. சகுகார்ஸ் போலீஸோட ஹெல்ப்பை கேட்டனால அப்ரைசிங் வந்து இன்னும் வைலண்ட் ஆயிடுச்சு. ஆர்மியை வரவழைச்சு அப்ரைசிங் வந்து என்னென்னா கண்ட்ரோல் பண்ணாங்க. இதனால் டெக்கான் அக்ரிகல்ச்சரிஸ்ட் ரிலீஃப் ஆக்டை வந்து நிறைவேற்றி பெசன்ஸ் கிரிமினல்ஸ் அதாவது அவங்களோட குறைகள் எல்லாமே என்னென்னா ரிமூவ் ஆயிடுச்சு. Punjab Peasants Movement. The peasants of the Punjab agitated to prevent the rapid alienations of their lands to the urban moneylenders for failure to pay debt. The British India did not want any revolt in the province, which provided a large number of soldiers to the British Army in India. அர்பன் மணிலண்டர்ஸ்டேருந்து டெப்ட் கடன் வாங்கி மணிலண்டர்ஸோட அப்ரஷனை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காண்டி பஞ்சாப் பெசன்ஸ் வந்து ரிவோல்ட்டில் என்னென்னா ஈடுபட்டாங்க. இந்திய கவர்மெண்ட் இந்த பிளேஸில் ரிவோல்ட் நடக்கிறது என்னென்னா விரும்பவே இல்லை. இந்த பகுதியில் தான் என்னென்னா பிரிட்டிஷ் ஆர்மிக்கு லார்ஜ் நம்பர் ஆஃப் சோல்ஜர்லாம் வந்து செலக்ட் பண்ணாங்க. பஞ்சாப் பெசன்ஸை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காண்டி 1900 பஞ்சாப் லேண்ட் ஏலியனேஷன் ஆக்ட் அதாவது நில உரிமை மாற்று சட்டம் இதை வந்து என்னென்னா கொண்டு வந்தாங்க. பஞ்சாபில் இந்த ஆக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுனால இந்தியாவோட அதர் பிளேஸ்க்கு வந்து என்னென்னா எக்ஸ்டெண்ட் ஆச்சு. இந்த ஆக்டின் படி பார்த்தா 3 கேட்டகரியாக வந்து இதை வந்து டிவைட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் த அக்ரிகல்ச்சர் கிளாஸஸ் அதாவது விவசாயிகள். இந்த ஸ்டாட்டுட்டரி அக்ரிகல்ச்சரிஸ்ட் கிளாஸ் அதாவது சட்ட அங்கீகாரம் உள்ள ஒரு விவசாயி. இந்த ரெஸ்ட் ஆஃப் த பாப்புலேஷன் இன்க்ளூடிங் த மணிலண்டர்ஸ் உட்பட அதர் பீப்புள் இந்த மாதிரி என்னென்னா 3 கேட்டகரியாக வந்து டிவைட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு கேட்டகரி பீப்புள்கிட்ட இருந்து அதர் 2 கேட்டகரி பீப்புளுக்கு லேண்டை விற்கிறது, மோட்கேஜ் அடமானம் வைக்கிறது இதில் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து என்னென்னா இம்போஸ் பண்ணாங்க. Champaran Satyagraha 1917-18. The European planters of Champaran in Bihar resorted to illegal and inhuman methods of indigo cultivation at a cost which was wholly unjust. பீகார் ஸ்டேட்டில் உள்ள சாம்பிரான்ற பிளேஸில் யூரோப்பியன் பிளான்டர்ஸ் இல்லீகலாக இன்ஹியூமன் மனித தலைமையற்ற மெத்தடில் நியாயமே இல்லாத ப்ரைஸ்க்கு வந்து என்னென்னா இண்டிகோ வந்து கல்டிவேஷன் பண்ணாங்க. சாம்பிரான் இந்திய பெசன்ஸ் தங்களோட மொத்த லேண்டில் 20ல் 3 பங்கு மட்டுமே இண்டிகோவை கல்டிவேஷன் பண்ணி யூரோப்பியன் பிளான்டர்ஸ்க்கு அவங்க ஃபிக்ஸ்டு பண்ண ப்ரைஸ்க்கே வந்து சேல் பண்ணுறதுக்காண்டி சாம்பிரான் தீன்கரியா சிஸ்டத்துக்கு கீழே இருந்தாங்க. நெக்ஸ்ட் இவங்க யூரோப்பியன் பிளான்டர்ஸ்னால அன்லாஃபுல் எக்ஸ்டோசன்ஸ் அதாவது சட்டவிரோதமான பணப்பெருப்பு அப்ரஷனுக்கு வந்து என்னென்னா ஆளானாங்க. பெசன்ஸோட ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கிட்ட மகாத்மா காந்தி அவங்களுக்கு வந்து என்னென்னா ஹெல்ப் பண்ணாங்க. கவர்மெண்ட் வந்து ஒரு என்கொயரி கமிஷனை செட்டப் பண்ணி மகாத்மா காந்தி அந்த கமிஷனோட மெம்பராக வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. பெசன்ஸ் கிரிமினல்ஸ் அவங்களோட குறைகள்லாம் வந்து என்கொயரி பண்ணி மே 1980 சாம்பிரான் அக்ரேரியன் ஆக்ட் வந்து நிறைவேற்றினாங்க. Haida Satyagraha 1918. In the Haida district of Gujarat due to constant famines, agriculture failed in 1918. But the officer insisted on collection of full land revenue. The local peasants therefore started a no tax movement in Haida district in 1918. Gandhi accepted the leadership of this movement. 1918 குஜராத்தில் உள்ள ஹைடா டிஸ்ட்ரிக்டில் கான்ஸ்டன்டான ஃபெமைன்ஸால் அக்ரிகல்ச்சரில் ஃபெயில்ட் ஆயிடுச்சு.
பட் லேண்ட் ரெவன்யூ பெசன்ஸ் ஃபுல்லாக செலுத்துறதுக்காண்டி கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணாங்க. இதனால் கெய்டா டிஸ்ட்ரிக்டில் லோக்கல் பெசன்ஸ் நோ டாக்ஸஸ் மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த மூவ்மெண்ட்டுக்கு லீடர்ஷிப்பாக காந்திஜி வந்து என்னென்னா அக்செப்ட் பண்ணாங்க. ஃபெமைன் கண்டிஷனை கவர்மெண்ட்டுக்கு சொல்லி சத்தியகிரக முறையில் போராட காந்திஜி பெசன்ஸை வந்து தயார்படுத்தினாங்க. பெசன்ஸை ஃபியர்லெஸ் இல்லாமல் ஆல் கான்சிக்வன்ஸ், அதாவது எல்லா எதிர்ப்புகளையும் ஃபேஸ் பண்ண ஊக்கமளித்தாங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னா பெசன்ஸ் அவரோட அழைப்புக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் பெசன்ஸோட ஒரு தீர்வுக்கு வந்துட்டாங்க. சர்தார் வல்லபாய் படேல் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளோட ஒரு இம்பார்ட்டன்ட் லீடராகவும் இருக்கிறார். மாப்ளா ரிபெலியன் 1921. The Muslim Mapla peasants of Malabar was suppressed and exploited by the Hindu Zemindars and British government. This was the main causes of this revolt. மாப்ளா ரிபெலியனுக்கு மெயின் காசஸ் என்னன்னா, மாப்ளா என்று அழைக்கப்படுகின்ற முஸ்லீம் பெசன்ஸ் ஹிந்து ஜெமீன்தார்ஸ் அண்ட் பிரிட்டிஷ் கவர்மெண்டால் சப்ரஸ்டு, அதாவது அடக்கப்பட்டு எக்ஸ்பிளாய்டட் செய்யப்பட்டனர். இதுவே இந்த ரிவோல்ட்டுக்கு வந்து மெயின் காசஸாக இருந்துச்சு. ஏப்ரல் 1920 நடந்த மலபார் டிஸ்ட்ரிக்ட் கான்ஃபரன்ஸ் மூலம் மாப்ளா பெசன்ஸ் வந்து உத்வேகம் வந்து அடைந்தாங்க. இந்த கான்ஃபரன்ஸ் டென்டன்ட், அதாவது குத்தேக்கரலுக்கு சப்போர்ட் பண்ணி லேண்ட்லார்ட் அண்ட் டென்டன்ட்டுக்கு இடையே ஒரு ரிலேஷனை ஏற்படுத்துறதுக்காண்டி லெகிஸ்லேஷன் வந்து ஏற்றினாங்க. ஆகஸ்ட் 1912 மாப்ளா பெசன்ஸ் ஜெமீன்தாரோட அப்ரேஷனுக்கு அகேன்ஸ்டாக ரிபல்டில் வந்து என்னென்னா ஈடுபட்டாங்க. மாப்ளா பெசன்ஸ் ஸ்டார்டிங்கில் போலீஸ் ஸ்டேஷன், பப்ளிக் ஆஃபீஸர்ஸ், கம்யூனிகேஷன், ஹவுசஸ் ஆஃப் அப்ரசிவ் லேண்ட்லார்டு, அதாவது அப்ரசிவில் ஈடுபட்ட லேண்ட்லார்டோட ஹவுசஸ், மணி லெண்டர்ஸ் இவங்களாம் என்னென்னா அட்டாக் பண்ணாங்க. பட் டிசம்பர் 1921 சப்ரஸ்டு த மாப்ளா ரிபெலியன், அதாவது மாப்ளா ரிபெலியன் வந்து அடக்கப்பட்டது. நெக்ஸ்ட் என்னென்னா கவர்மெண்டோட இன்டர்வென்ஷனால் 2337 மாப்ளா ரிபல்ஸ்லாம் என்னென்னா ஹில்ட் ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட்டு 1650 மெம்பர்ஸ் உண்டட், காயமாயிட்டாங்க. 45,000 மெம்பர் கேப்சர் பண்ணி அவங்கள என்னென்னா கைது பண்ணிட்டாங்க. பர்தோலி சத்தியகிரகா 1929-30. In 1928, the peasants Bardoli started their educations under the leadership of Sardar Vallabhai Patel in protest against the government proposal to increase land revenue by 30%. 1928 கவர்மெண்ட் லேண்ட் ரெவன்யூ 30% என்னென்னா இன்க்ரீஸ் பண்ணுச்சு. இதனால் பர்தோலி பெசன்ஸ் சர்தார் வல்லபாய் படேல் லீடர்ஷிப்பில் தங்களோட எதிர்ப்பு என்னென்னா தெரிவித்தாங்க. பெசன்ஸ் இன்க்ரீஸ் பண்ண லேண்ட் ரெவன்யூ செலுத்துறதுக்கு என்னென்னா மறுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் February 12, 1928 நோ டேக்ஸ்ன்ற இயக்கத்தை வந்து என்னென்னா ஸ்டார்ட் பண்ணாங்க. இதில் மெனி உமன் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. 1930 பர்தோலியில் டேக்ஸ் பண்ண மறுத்த பெசன்ஸ் தங்களோட லேண்டை குறைந்த ஏலத்தில் சேல் பண்ணி லாஸ் ஆக தயாராக இருந்தாலும் லேண்டை கவர்மெண்ட்டுக்கு தர என்னென்னா மறுத்துட்டாங்க. பட் கவர்மெண்ட் அவங்களோட லேண்டை கேப்சர் பண்ணி ஆக்ஷன் ஏலத்தில் என்னென்னா விற்றுட்டாங்க. நெக்ஸ்ட்டு 1937 காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பெசன்ஸோட ஆல் தர் லேண்டும் என்னென்னா ரிட்டர்ன் கொடுக்கப்பட்டது. ஓகே, நவ் கம்ப்ளீட்டட் திஸ் லெசன்.